அம்மா எனக்குமா. உடனே மூக்க நீட்டிடுவானே. மூக்கு நீட்டாம வாய நீட்டுவாங்க. ஊர்ல நல்ல காரியம் நடக்கும்போது ஏமா கண்ணீர் விடுற? என்ன குறைன்னு சொல்லுமா, நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஊருக்குள்ளதானடா திருவிழா நடத்துறீங்க, தீபம் கொளுத்துறீங்க, எல்லைய மறந்துட்டீங்களேடா. அடே, நான் குடியிருக்கிற பெரிய கோயிலை மறந்துட்டீங்களேடா. அந்த கோயில் பாழடைஞ்ச கோயிலாச்சே. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானடா. அடே, பெரிய பெரிய ராஜா எல்லாம் சேர்ந்து கட்டி வச்ச கோயிலை கவனிக்காம விட்டுட்டீங்களேடா. என் கோயில் மதில் சுவரெல்லாம் இடிஞ்சு கிடக்கு, என் சன்னதியில விளக்கெரியாம இருண்டு கிடக்குடா. அடே, கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, இந்த ஊருக்கே விளக்கேத்தி வைக்கிறேன்டா. முதல்ல கோயிலை கட்டி முடிங்கடா, நான் உங்களை எல்லாரையும் வாழ வைப்பேன்டா. அடே இது அம்மனுடைய ஆபரணம், ஒண்ணும் பண்ணாது. நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது, பசங்களா பெரிய கோயில் பக்கம் போகாதீங்க, அங்க பாம்பு இருக்கு, பூதம் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. நாமளும் பயந்துகிட்டு இந்த பக்கமே வராம இருந்துட்டோம். இங்க வந்து பார்த்தாலே தெரியுது, ஆக என்ன அழகு, என்ன அழகு, என்ன ஒரு பிரம்மாண்டம். அம்பாள் முகத்தை பார்த்த உடனே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சியா. வடிவாம்பாங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அம்மா பாக்குறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்காங்க பாத்தீங்களா? கோயில் இருக்கிற நிலைய பார்த்தா இது எப்படி கட்டி முடிக்க போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமாங்க, ஊர்ல வரி போட்டு அதுல வர்ற பணத்துல கோயில சுத்தம் கூட பண்ண முடியாதுங்களே. நாம கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடலாம்ல. சீக்கிரம் நடக்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. ஐயா, பெரியவங்க பேசும்போது நான் குறுக்க பேசக்கூடாதுதான், இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்ல நினைக்கிறேன். தாராளமா சொல்லுப்பா, இதுல பெருசு என்ன வேண்டிருக்கு, சிறுசு என்ன வேண்டிருக்கு. பாருப்பா, உன் பாட்டை கேட்டுதான் அம்பாளே வந்தா. உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு. நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா பணக்காரங்கள்ட்டையும் நம்ம ஊரு கோயில புதுப்பிக்க போறோம் சொல்லி கேட்போம், நிச்சயம் உதவி பண்ணுவாங்க. பிரமாதமான யோசனை தம்பி. அது மட்டும் இல்லைங்க, யாராவது பெரிய ஆளுங்க கச்சேரி வச்சா இன்னமும் காசு நிறைய வசூல் பண்ணிடலாம். தம்பி, இந்த கச்சேரி இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. 4 இடம் போறவ நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஆமா, இப்ப யாரு கச்சேரி வச்சா அதிகமா வசூல் ஆகும்? வசூல்னா எங்களை தவிர இந்த வட்டாரத்துல வேற யார் இருக்கா? கொஞ்சம் பேசாம இருங்க. இன்னைக்கு லெவல்ல கச்சேரி வச்சு காசு குவிக்கணும்னா இசைஞானி இளையராஜா விட்டா வேற ஆள் இல்லைங்க. அடேங்கப்பா, அது எவ்வளவு பெரிய இடம். அவங்களுக்கெல்லாம் நாம காசு கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவரு ஸ்ரீரங்கம் கோயில கட்டுறதுக்கே பல லட்சம் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ஊரு கோயில கட்டுறதுக்குன்னு கேட்டா நிச்சயமா உதவி செய்வாருங்க. அப்ப சரி, முதலா ஒரு நல்ல மனசுள்ள அந்த பெரிய மனுஷன் கிட்ட போய் அவருடைய ராசியான கையாலேயே ஆரம்பிக்க சொல்லுவோம். கூட்டம் போடாங்க, போங்கய்யா. ஐயா, ஐயாவை பாக்கணும், தயவு செஞ்சு உள்ள விடுங்க ஐயா. முடியாதுயா. ஐயா, நாங்க ரொம்ப தூரம் வந்துருக்கோம். எவ்வளவு தூரத்துல வந்தாலும் பார்க்க முடியாது, போங்க. போங்கய்யா, உள்ள விடுங்கய்யா. போங்கய்யா, தெய்வ காரியமா வந்திருக்கையா, தயவு செய்து உள்ள விடுங்கய்யா. சும்மா சொல்ல வேணாங்க ஐயா. போறாருங்க இளையராசா. திரும்புறாருயா. அவரே தான். அங்க வாங்க. இளையராஜா. அட சும்மா இருங்க, அவரே தான். போடாதீங்க, அவரே கூப்பிடுறாருயா. நீங்கெல்லாம் எந்த ஊரு? சுந்தர சோழபுரங்க. சுந்தர சோழபுரமா? இங்க என்ன விஷயமா? கோயில் விஷயமா எல்லாருமா சேர்ந்து பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கோயில் விஷயமாவா? நீங்க யார பாக்க வந்தீங்க? என்னங்க விளையாடுறீங்க? உங்களை பார்க்கத்தான் வந்தோம். அந்த கோயில் சமாச்சாரம் நம்ம வந்து என்ன பண்ண ஒரு அவர்தான் இளையராஜா. இவ தம்பி. ஒண்ணு தாடி எடு, இல்ல வேட்டு சட்டை மாத்து. அவர் மாதிரி வேஷம் போடுறியா நீ? அவர் தம்பி ஆகணும் பாக்குற, இல்ல தபேல வாசிக்கிற மாதிரி வாய்ச்சி விடுவேன். வாங்கயா.
நமஸ்காரம் அண்ணன் கும்பிடுறேங்க. நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கங்க. ஐயா நாங்கெல்லாம் சுந்தர சோழபுரத்துல இருந்து வந்திருக்கோம். ஆ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அந்த ஊரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, கோயிலை பத்தி. அது அவசியம் புதுப்பிச்சு பாதுகாக்கப்பட வேண்டிய கோயிலாச்சே. பாத்தியா தம்பி, நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாரு. சும்மாவா, அவரே சாமி ஆச்சுங்க. ஆமா ஆமா ஐயா வந்து ம். இந்த தம்பி தான் உங்களை பார்க்கலாம்னு சொல்லிச்சு. பேரு காளிமுத்து. நம்ம பக்கம் வில்லுபாட்டுல ரொம்ப ஃபேமஸுங்க. வில்லுப்பாட்டுக்காரன்னா சொந்த ஊர் திருநெல்வேலியா? நமக்கு பூர்வீகம் திருநெல்வேலி தாங்க. இப்ப இருக்கிற சுந்தர சோழபுரம். ஓ. ஐயா நான் தான் தமிழ்ல சங்கப்பேன், நல்லா வாசிப்பேன். சரி. ஐயா கோயில் திருப்பணி விஷயமா கோயில் சமாச்சாரம்னா தம்பி கிட்ட சொல்றேன். தம்பி தம்பியை பார்த்து பேசு. தம்பி பாரு. அண்ணே அண்ணகிட்ட அப்பப்ப நம்மள எடுத்து சொல்லுங்க.